ஓ மை கடவுளே பட டைரக்டர் புதுசா படம் ஒன்று விட்டுருக்காரு. அந்த படம் பேரு டிராகன். அந்த படம் எப்படி இருக்குன்னா, எனக்கு தெரிஞ்சு படம் பார்க்க பயங்கரமா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஓ மை கடவுளே படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். நான் ஃப்ரீயா இருக்க டைம்லயும் சரி, மற்ற டைம்லயும் சரி அந்த படம் அடிக்கடி பார்ப்பேன். அதனால எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்ச படம். சரி, அந்த டைரக்டர் வந்து இவ்வளோ நாள் எந்த படமே எடுக்கல. பல வருஷமா அவர் எந்த படமும் எடுக்கல. சரி, அதுக்கப்புறம் இந்த ஒரு படம் எடுக்கிறாரு. இந்த படம் எப்படி இருக்குன்ற அந்த கியூரியாசிட்டி எனக்கு ரொம்ப இருந்துச்சு. படம் பார்த்தேன். ஒர்த்து. நிறைய வந்து ட்ரெய்லர் வந்தபோதே நிறைய பேர் வந்து அதை பயங்கரமா கலாய்ச்சி தள்ளி, இந்த மாதிரி உங்களை நீங்களே அழிச்சுக்காம லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகிற வழியை பாருங்க. பட் இப்போ படத்தை பார்த்த வரைக்கும் பக்காவா இருக்கு. அவங்க கலாய்க்கிற அளவுக்குலாம் அங்கே ஒன்றும் இல்லை. படம் சூப்பராக இருக்கு. எவனாவது வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாங்கன்னா அதை நம்பாதீங்க. அம்மஞ்சல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. தூக்கி போட்டு சாத்து ராயா ராயா தான். ம். அதில் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கேரக்டரும் தரமாக பண்ணியிருப்பாங்க. யார் யார் எப்படி எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து யார் நம்ம பிரதீப் ரங்கநாதன். ஸ்கூல் லைஃப் அவர் வந்து அதில் நல்லா படிக்கிறவர். 96% வாங்கியிருப்பார். அப்புறம் போயிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து பேசுவார் இந்த மாதிரி. அப்போ தான் ஒரு டைலாக் ஒன்று நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த நல்லா படித்தா நல்ல பையனாக இருந்தா பொண்ணுங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் பச்சை பொய் இல்லை. பழமா இருக்கவங்கலாம் வந்து லவ் பண்ண மாட்டாங்க, பொறுக்கியா இருக்கவங்க தான் லவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லார் மனசுலயும் ஒரு இது ஒன்று இருக்கும்ல. ஆக்சுவலி எனக்கு பேட் பாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். எப்படி சொல்ல, பொறுக்கியா பார்த்து தான் லவ் பண்ணுதுங்க அப்படின்ற மாதிரி. அது ஆக்சுவலாக வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர் வாழ்க்கையிலையும் நடக்கும். அவர் வந்து நல்லா படிக்கிற புள்ளியா நல்லா பழமா இருப்பார். பட் ஆனால் அவர் லவ் பண்ண பொண்ணே வந்து ஒரு பொறுக்கி பையில இது பண்ணும்போது அவருக்கு மன வருத்தம் ஆகிடும். அப்புறம் காலேஜில் நம்ம தான் அது சொல்லுவாங்கள்ல, காலேஜ் அப்புறம் என் கண்ட்ரோலில் பாய் ஃப்ரெண்டோட காலேஜ் போகும்போது தான் ரொம்ப கெத்தா இருக்கும்ல. It is responsible, atrocious, reckless nuisance boy of 2018 batch. இந்த இன்ஜினியரிங் ஹிஸ்ட்ரியிலே 48 பேப்பர் அரியர் வச்சவன் எவனுமே இல்லைல்ல. சரி, ஆளா நானே இருந்துட்டு போறேன். அவர் பேர் நான் கரெக்டாக சொல்லுவோம். அவர் தான் வந்து குட்டி டிராகன். நம்ம விஜய் சித்து விலாக்ஸ். நம்ம விஜய் சித்து விலாக்ஸ்னு சொல்லும் போதே தெரியும். ஏன்னா நாங்களும் அதை பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு நாய் கூட உங்களை மதிக்காது. எங்ககிட்டே இருந்து காசு வாங்கி அதை வீட்டில் சம்பளம்னு கொடுக்குறியே, உனக்கு வெட்கம் மயிரே இல்லையாடா? ஏன்னா அதை பார்க்காமலாம் யாராலையும் இருக்க முடியாது. மன உளைச்சலாக இருக்கும்போது விஜய் சித்து விலாக்ஸ் தான் பார்ப்போம். அவர் வந்து குட்டி டிராகன்றவர் வந்து அர்ஷத் கான். அவரை பற்றி சொல்லவே வேணாம். சரியான பொம்பளை சோக்கு அவரு. இந்த படத்துலயும் சில பல சீன்லாம் வருது. சில பல சீன்ல வந்து அதுலயும் ஒரு சீன்லாம் வரும். விஜய் சித்து வந்து அர்ஷத் கானை போட்டு அடிக்கிற மாதிரி, அவர் வந்து நிஜமாலுமே அடிக்கிற மாதிரி ஃபீல்லாம் ஆச்சு. அவர் வந்து உண்மையிலேயே நம்ம விளாக்லாம் எப்படி அடிப்பாரோ அதே மாதிரி அடிக்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் ஆனால் விளாக்ல பார்க்கறதுக்கும் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கேரக்டர் கொடுக்கணும் இல்லாம கொடுத்த கேரக்டர் ஒர்த்தா இருந்துச்சு. அந்த ஒர்த்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களும் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அர்ஷத் கான் வந்து விஜய் சித்தோட நல்லாவே நடிச்சிருக்காரு இந்த படத்துல. அது வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதில் முக்கியமாக நான் சொல்லி ஆகணும். இப்போ நம்ம பிரதீப் ரங்கநாதன் இருக்கார்ல, லவ் டுடேல பார்த்துருப்பீங்க. அவர் பண்ணுற ஒரு ஆக்ஷன் அப்படியே அந்த மாமா குட்டியா அந்த மாதிரிலாம் பண்ணிருப்பார்ல, அதே மாதிரி என்னடாச்சு? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். எப்படி சொல்றது, ஒரு சீன் அவருக்கு என்னடா இது இப்படி வருமான்னு நினைப்பான். ட்விஸ்ட் வச்சு ஒரு மாதிரி பண்ணிருப்பாங்க. பக்காவா இருக்கும். அது கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல ஒன்று போய் கனெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு இது அப்பதான் புரியும் நமக்கு படமே. லாஸ்ட்டாக ஒரு சில சென்டிமெண்ட்லாம் வரும். அதில் நம்ம கேட்க ஒரு சில கண் கலங்க. அது அப்பா சென்டிமெண்ட் இருக்கு உங்களுக்கு. எனக்கு அப்படியே பர்சனலாக கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. ஒரு சில பேருக்கு கனெக்ட் ஆகும். ஜாலியாக கூட சிரிச்சுனே தான் இருந்தாங்க தேட்டரில் பார்த்தேன். ஆனால் அதில் ஹீரோவோட விஜய் சித்து விளாக்ல இருக்காங்களே, அவங்க 2 பேருக்கு பயங்கரமான விசில் கை தட்டல் தான். அந்த மாதிரி கத்தினது தான் ஃபுல்லா எல்லாம் நம்ம புள்ளிக்கும். அதையும் நீங்க எதிர்பார்க்காத என்னன்னா, லவ் டுடே பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து ஒரு கிறுக்குத்தனமா பண்றதெல்லாம் வந்து அப்படியே ஒரு வெறியில டென்ஷன்ல அவர் பண்ற ஆக்டிவிட்டிலாம் வந்து பார்க்க நல்லா இருக்கும். அதே மாதிரி பல ஆக்டிவிட்டி இதுலயும் பண்றாரு. இந்த கத்துறது, ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது, இந்த மாதிரி நிறைய வந்து இதுலயும் அது மாதிரி கொட்டி கிடக்கு. அது வந்து அப்படியே வந்து வாடை அடிக்குது. லவ் டுடே வாடை அடிக்குது. பட் ஆனா நல்லா இருக்கு. நம்ம அதுல எப்படி என்ஜாய் பண்ணணுமோ அதே மாதிரி இதுலையும் என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப இதுவாலாம் இல்லை, நல்லா இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி பூசி முழுகி இருக்காங்க. ஆனா பூசி முழுகி தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருக்கு. இப்போ நம்ம பிரதீப் ரங்கநாதன் ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா, கோமாளி படத்தில் வந்து ஆட்டோக்கு ஒரு டைலாக் ஒன்று கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி ஆட்டோக்கு எப்பயுமே பிரசவத்துக்கு எப்பயுமே இலவசம் தான் அப்படின்னு ஒரு டைலாக் கொடுத்துருப்பாரு. அதில் தான் அவர் என்ட்ரி ஆனார் ஃபர்ஸ்ட் படத்தில். அதே மாதிரி இந்த டேரக்டர் இந்த படத்தில் என்ட்ரி ஆயிருப்பாரு. அது ஒரு கேமியோ ரோல் மாதிரி. ஆனால் ஒரு தப்பு பண்ணுறதுனால லைஃபே மாறுது. அந்த தப்பு பண்றது தப்பே இல்லை.
வந்து ஒரு ஒரு சின்ன கிரிக்கெட் ஒரு ஆர்டர் வர மாதிரி இருக்கும். அப்படியே அவர் லைஃப் பிரதீப் படிக்காம இந்த இன்ஜினியரிங் ஹிஸ்டரியிலே 48 பேப்பர் அரியர் வச்சவன் எவனுமே இல்லைல்ல. சரி ஆளா நானே இருந்துட்டு போறேன். டிகிரியில 42 இன்ஜினியரிங்ல அதை வச்சு அது எப்படா அவர் க்ளோஸ் பண்ண வராதுன்னு பார்க்கறது தான் அந்த கதையே. அதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கும் லாஸ்ட்ல. ஜென்யூன் பர்சன் தான் எப்படி இருக்கணும், இப்போ நம்மள மாதிரி ஒரு நார்மலான மனுஷன் ஒருத்தன் கஷ்டப்படுறான், அந்த இடத்த நம்ம எப்படி விட்டு கொடுத்துருவோம், அவங்க அந்த கஷ்டம்னு ஒன்று இருக்கும்ல, அது புரிஞ்சு லாஸ்ட்ல ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாங்க. அது பயங்கரமா இருக்கும். லாஸ்ட்ல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா இந்த மாதிரி ஓவர் ஆட்டம் போட்டீங்கன்னா காலேஜுக்குள்ள உங்க லைஃப் ரொம்ப கெத்தா இருக்கும். ஆனா இந்த காம்பவுண்ட் தாண்டா ஒரு நாய் கூட உங்களை மதிக்காது. வந்து அவரோட பொண்ணை வந்து பிரதீப் ரங்கநாத் கொடுக்கறதா ஒரு ட்விஸ்ட். அந்த ஹீரோயின் யாருன்னு பாத்தீங்கன்னா இன்னும் பயங்கரமான ட்விஸ்டா இருக்கும். அதை நீ எல்லாம் படத்துல போய் ஒரு நாள் தியேட்டர்ல பாருங்க, ஒன்னு செதுக்கி இருப்பாங்க. ஃபுல்லாமே நம்ம வந்து நினைச்சு பார்க்காததுதான் நடக்கும். நம்ம நினைச்சு பார்த்தது நம்ம நார்மலா ஒரு படம் பார்க்கும்போதே இது இப்படிதான் முடிப்பாங்க அப்படின்னு நம்ம ஒண்ணு நினைச்சிட்டு இருப்போம். பட் ஆனா அந்த மாதிரி அவங்க முடிக்கல. லாஸ்ட் டைம் வந்து அது நார்மலா முடிச்சிருக்கலாம். பட் ஆனா இந்த ஹாப்பி எண்டிங் வந்து சில பேர்லாம் எதிர்பார்ப்பாங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி வந்து எமோஷனலாகவும் ஹாப்பியாகவும் வந்து ஒரு நல்ல முடிவு வந்து கொடுத்துட்டாங்க. ஆனா எஜுகேஷன் எவ்வளவு முக்கியம், ஒரு நம்ம காலேஜ்லயும் சரி ஸ்கூல்லையும் சரி நம்மளோட ஸ்டாஃப்ஸ் வந்து சொல்றது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்றதை வந்து இந்த படமே நமக்கு புரிய வைக்கும். ஒரு மாதிரி ஜாலியா இருப்பீங்க காலேஜ் லைஃப். என்ன சைட் அடிக்கிறியா? அடிக்கலன்னு சொன்னா பச்சை போய் இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. நீ எவ்வளவு லவ் பண்றன்றத உன் கிஸ்ல காட்டு. ஆனா காலேஜ் லைஃப் இல்லாம ஜாலியா தான் இருக்கும். ஆனா டிகிரி இல்லாம நீ வெளியே வந்தா எவ்வளவு கஷ்டப்படுவ. அத அந்த இருக்கும்போது கெத்தா இருக்கும். காலேஜ்ல பயங்கரமா வந்தா மாசம் டான்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம குட்டி டிராகன் உருவாவாரு. லாஸ்ட்ல அவருக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாரு. டிராகன் வந்து இந்த மாதிரி இப்படிலாம் இருக்கக்கூடாது, நான் அப்படி இருக்கதான் அப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு இவனை ஒரு அசிங்கப்படுத்தி அவனையும் படிக்க வச்சு நல்ல ஒரு ட்விஸ்ட் எடுத்துன்னு போப்பான். படம் பக்காவா இருக்கும். ஒரு டைம் போய் ஃபேமிலியோட பாருங்க, படிக்கிற பசங்க தான் கன்ஃபார்ம் பாருங்க. அந்த மாதிரி படம். மேபி அவங்களுக்கு எதனா ஒரு மென்டலா வந்து இது வந்து ஒரு ஹெல்ப் பண்ணாலும் ஹெல்ப் பண்ணலாம். நம்ம ஜாலியா இருக்கோம், படிக்க வேணாம், பாத்துக்கலாம், அரியர்லாம் ஒரு மேட்டரே இல்லை. ஏன்னா படிச்சு முடிச்சவங்க சொல்லுவாங்க, ஏன்னா அதை வச்சு அவங்க எதுவும் யூஸ் பண்ணாம இருந்திருப்பாங்க. பட் ஆனா அதை படிச்சு மேல வந்தவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா எஜுகேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் ஒரு சுவிட்ச் பாக்ஸ் கனெக்ஷன் கூட கொடுக்க தெரியாது. ஆனா நான் ட்ரிபிள் படிச்சிருக்கேன். அந்த மாதிரி நாலேஜ் ரொம்ப முக்கியம், பிளஸ் எஜுகேஷனும் ரொம்ப முக்கியம். படத்தை படமா பார்க்காம ரியல் லைஃப்ல கனெக்ட் பண்ற அளவுக்கு ஒரு நல்ல படம் எனக்கு தெரிஞ்சு. பெரும்பாலும் அதை யாரும் பண்ண மாட்டோம். பட் ஆனா பண்ணா நல்லா இருக்கும். இப்பெல்லாம் நிறைய படம் அந்த மாதிரி வந்து பாட்டில் ராதா அந்த மாதிரிலாம் படம் வந்திருக்கு. அதை நம்ம ரியல் லைஃபா கூட வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இன்னும் சிறப்பாகவே இருக்கும். நமக்கு நிறைய தெரியும், பட் இருந்தாலும் நம்மளால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மாத்திக்கணுன்றதுக்காக தான் சில படம்லாம் இருப்பாங்க. டேரக்டர் அடுத்தது ஹீரோவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்பதான் அப்படியே இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருவாங்க. ஆனா கண்டிப்பா அவருக்கு நடிக்கலாம், நல்லா பக்கா பண்ணிருக்காரு. ஆனா டேரக்டர் பாக்குறது எங்க ஊருக்காரர் அந்த மாதிரியே இருக்காரு. ஆனா பேரு அவர் பேர் வந்து கௌஷிக். இவர் பேர் என்னன்னு தெரியல. படத்துல 1க்கு 3 ஹீரோயின், அது மட்டும் பயங்கரமா இருக்கும். லவ்வரை தான் பார்க்க முடியும், லைஃப் பார்ட்னரை பார்க்க முடியாது. ஏன்னா நீ ஒரு ஃபெயிலியர் ஆகவே. விடுமாச்சா, நான் வாழந்தா எப்பயோ கழட்டி விட்டுருப்பேன். பட் எனக்கு அது தப்பா ஃபீல் ஆகுது. தப்பு தாண்டா, அந்த தப்பு பண்றது தப்பே இல்லை. அதுக்குன்னு பார்த்தா 18+ கண்டென்ட்லாம் வரும்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் எதுவுமே ஆமா கிடையாது. ஆமா இது முக்கியமா ஒன்று சொல்லணும். சாங் தான் தரமா இருக்கும். அதுலயும் எஸ்டிஆர் ஒரு சாங் வரும் பாருங்க, லவ் ஃபெயிலியர் ஆனவங்கலாம். எஸ்டிஆர் வராரா? எஸ்டிஆர் வர மாட்டாருப்பா, அவரோட வாய்ஸ் உள்ள வரும். நம்ம நினைப்போம் காலேஜ் முடிஞ்சிருச்சு, பிரதீப் ரங்கநாத் வெளியே போயிட்டாரு, இதுக்கப்புறம் காலேஜ் லைஃப் தான் சம்மந்தமா நினைப்போம். திருப்பி அந்த மிஸ்கின் உள்ள என்ட்ரி கொடுக்கும்போது தான் தலைவர் ஒரே அந்த சிகரெட்ல தான் மேட்ரு. ஒரு தட்டுவாரு, லைஃப் திருப்பி பார்ட்டி போட்டு திருப்பி உள்ள கொண்டாந்துரும். பயங்கரமா இருக்கும் அந்த சீன்லாம் உள்ள வரும்போது. தேட்டரே கத்த ஆரம்பிச்சிடும். சிரிச்சுனே இருப்பீங்க, செகண்ட் ஹாஃப் சிரிச்சுனே இருப்பீங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சிரிப்பீங்க, திடீர்னு கொஞ்ச நேரம் யோசிப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும். பேசின மாதிரி இருக்கு. என்ன முடிச்சுக்குமா? முடிச்சுப்போம். படத்துல எப்படிதான் ஒரு சின்ன விஷயம் பார்த்த மாதிரியே இருக்கும். ஆனா அது இது இல்ல, எல்லாம் கனெக்ட் பண்ணிருக்கோம். அதை கொஞ்சமா அப்படியே ஃபுல்லா பாத்தீங்க. நீங்க வந்து பழசெல்லாம் நினைக்காதீங்க, இதை மட்டும் பாருங்க. நீங்க எதுக்கு பழசெல்லாம் நினைக்கிறீங்க? லாஸ்ட்ல ஹீரோயின் ஒருத்தங்க என்ட்ரி கொடுப்பாங்க, அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. தரமான ஒரு சீன். அப்பதான் ஒரு சவுண்ட் வரும். ஹாலிவுட் படம் பாத்துருக்கீங்களா? இவன் எங்க ரூம் அர்ஷத் கான் அப்படிதான் இருப்பாப்ல. ஹாலிவுட் படத்துல எண்ட்ல முடிச்சு விட்டுருவாங்க. அப்புறம் film அந்த யாரா டைரக்ட் பண்ணது, மியூசிக் அது இதெல்லாம் போட்டு முடிச்சு லாஸ்ட் ஒன்று காட்டுவாங்க ஒரு சீன் அடுத்த பார்ட்டுக்கு. அந்த மாதிரி அதே மாதிரி தான் இதுலயும் நல்லா டக்குன்னு முடிகிற மாதிரி முடிஞ்சிருச்சோ நினைப்பேன். டக்குன்னு ஒன்று தூக்கி போடுவாங்க. அப்பதான் அந்த ஹீரோயின் என்ட்ரி வரும். அப்படியே பயங்கரமா இருக்கும். அதான் எண்டு, ஹாப்பியா முடிக்கிற எண்டு. அதான் அதை பார்த்து சந்தோஷமா இருங்க. இதோட அடுத்தது என்ன மூவி வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த நல்லா படிச்சா நல்ல பையனா இருந்தா பொண்ணுங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் பச்சை பொய் இல்லை.